அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று கண்ணில் பட்டுவிட்டால் இந்த பதிவு ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தியை முக்கியமாக கேள். ஏனென்றால் இதை முக்கியமாகவும் முழுவதுமாக நீ கேட்கும் பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு அருள்வாக்கானது உனக்கு புரியும்படி பல விஷயங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய அன்பு குழந்தை பல தடவை பல மனிதர்களை நம்பியே ஏமாந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த இடத்தில் நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற எதிர்பார்ப்புகள் அனைத்தும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு விரக்தியான மனநிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரங்களும் கஷ்டங்கள், கண்ணீரும், அதுவும் தனிமையில் அழுது கொண்டு எவரிடம் சொல்வது, எவர் சொன்னால் அதற்கு தீராத தீர்வை கொடுப்பார்கள், உடனடியாக தீர்வு கிடைத்து விடுமா, அல்லது அவர்கள் நம்மை இழிவாக பேசுவார்களா, என்னை நம்மை பற்றி நினைப்பார்கள் என்று என் அன்பு குழந்தை மனதுக்குள் குமுறிக்கொண்டு தனிமையில் அழுகிறது. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நான் உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனையை சொல்லி இந்த அப்பாவிடம் நீ முழுவதுமாக சில விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீ புகைப்படத்திற்கு முன்னால் கண்ணீர் வடிப்பதும் தனியாக புலம்பி எனக்கு இந்த உலகத்தில் எவருமே இல்லை என்று நீ நினைக்கும் பொழுதுதான் உன் சாயப்பா இப்பொழுது இந்த அருள்வாக்கை கூறி உன்னுடைய உடலிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி நான் உயிரோடு வாழ்கிறேன் என்பதை நான் இப்பொழுது புரிய வைக்கப் போகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த அருள்வாக்கானது உன் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெளிவு கிடைக்கும் என்றால் ஓம் சாய்ராம் என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி கண்ணீர் வடிக்காமல் மன அமைதியுடன் இந்த அருள்வாக்கை கேட்க வேண்டும். என்னை என் அன்பு குழந்தையே, கேட்க தயாராகிவிட்டாயா? இப்பொழுது இந்த அப்பா சொல்வதை கவனமாக கேள். சில விஷயங்கள் காலதாமதம் ஏற்படுகிறதே என்று கண்ணீர் வடிக்காதே. ஒவ்வொரு நேரமும் உன்னை சுற்றியுள்ள கெட்ட விஷயங்கள், அனைத்து துரோகிகளும் நல்லவை பேரென்ற பெயரில் நாடகமாடி நயவஞ்சகாரர்கள், உன்னால் சொத்துக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் இப்பொழுது நீ கண்டுகொண்டு விட்டாய். இது உண்மையா இல்லையா என்பதை ஆம் சாயப்பா, இல்லை சாயப்பா என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பா உங்களை முழுமையாக நம்பினேன், ஆனால் எனக்கு பொறுமை கிடைத்து ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் நடந்திருக்கிறது என்று. ஏன் என் அன்பு குழந்தையே, இன்று நான் ஒரு கேள்வி கேட்கவா? இந்த பொறுமையில் தானே நீ அனைத்து விஷயத்தையும் கற்றுக்கொண்டாய். பெருமையில் பல விஷயங்களை, கெட்ட மனிதர்களை நீ கண்டுகொள்ளவில்லை. அதே போல் நயவஞ்சகாரர்கள், அதே போல் உன் பின்னால் உன்னிடம் அனைத்து விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு உன் பின்னால் ஒரு பேச்சு, உன்னால் ஒரு பேச்சு என பல கெட்ட மனிதர்களை இந்த கஷ்ட காலங்களில் உன் சாயப்பா காட்டி கொடுக்கவில்லையா? எதற்காக நான் உன்னை பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே. பல விஷயங்கள், என்னுடைய லீலைகள் என்பது உனக்கு சாதகமாக தான் அமையும். அந்த சாதகமானது என் அன்பு குழந்தைக்கு சரித்திரம் படைக்கும் என்பதை இப்பொழுது உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் என் அன்பு குழந்தையே. பல விஷயங்கள், இந்த இன்னலிலும் கூட ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார ஆத்மார்த்தமாக நினைத்து என் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி என் அன்பு குழந்தையே, அனைத்து மாற்றமும் விரைவில் நடக்கும். ஆனால் நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் உன்னை பயன்படுத்தி கொள்ள பல விஷயங்கள், பல மனிதர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள். அதனால்தான் நல்லது எது கெட்டது எது அனைத்தையும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு நான் சொல்லி புரிய வைத்து பல விஷயங்களை தெரிய வைத்து என் அன்பு குழந்தை ஒய்யாரமாக, எப்படி என் அன்பு குழந்தையே, நீ மலையளவு மாற்றத்தை கேட்டாய். ஆனால் நான் மலையளவு அல்ல, மண்ணுக்கும் விண்ணுக்கும் நிற்கக்கூடிய அளவிற்கு, நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்துவதற்காக இப்பொழுது பரிசோதித்து கொண்டிருக்கிறேன். பரீட்சைகளில் நீ இப்பொழுது வென்று கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் என் அப்பா இப்படி ஏமாற்றி விட்டாரே என்று என்னை திட்டினாலும் பரவாயில்லை என் அன்பு குழந்தையே. ஆனால் உன்னை எவரெல்லாம் இழிவாக பேசினார்களோ, எவரெல்லாம் நீ இதற்கு சரிபட்டு வரமாட்டாய் என்று எப்படியெல்லாம் மனக்கசப்பாக அந்த நிமிடத்தில் நீ குமிறிக்கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய அந்த நச்சுத்தன்மையான விஷப்பாம்புகளின் ஒவ்வொரு தருணமும் அந்த விஷயத்தை
நரக மனிதர்களை அதே போல் ஒவ்வொரு தருணமும் நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கண்ணீர் சிந்தினாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு தருணமும் உன்னை இப்படியெல்லாம் இழிவாக பேசிவிட்டு நயவஞ்சகாரர்கள் உன் கண் முன்னே நாடகமாடியவர்களெல்லாம் இப்பொழுது உன் கண் முன்னே தெரியப்படுத்தி விட்டேன் அல்லவா? இந்த கஷ்டகாலம் வரவில்லை என்றால் இப்பேற்பட்ட நயவஞ்சகாரர்கள் உனக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்பதை கொஞ்சம் சற்று நின்று சிந்தித்து பார் என் அன்பு குழந்தையே. சிந்தனையானது இந்த அப்பாவிற்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்லவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படவில்லை என்று கூறாதே என் அன்பு குழந்தையே. மாற்றமானது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள் உனக்கு உண்டான பாடங்களை உன் சாயப்பாவின் மூலம் நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இப்பொழுது சில நேரங்களில் உன்னிடம் பேசாமல் இருப்பதனால் உன்னை கவனிக்காமலோ உன்னிடம் இல்லாமலோ உன்னை சுற்றி நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், எது யார் செய்கிறார் என்று கவனிக்காமலோ இருக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன் சாயப்பா கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட கனப்பொழுதில் கூட அனைத்தையும் மாற்றி வைப்பேன். ஆனால் உனக்கு ஆசானாக இருந்து, குருவாக இருந்து, அன்னையாக இருந்து அனைத்து பயிற்சிகளையும் நான் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன் என் அன்பு குழந்தையே. இதற்காக நீ தினந்தோறும் எனக்கு மிகப்பெரிய பூசைகளோ கடுமையான விரதங்களோ இருக்க வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி என் அன்பு குழந்தையே. ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு பரீட்சைகள் எதற்காக வைக்கிறேன் தெரியுமா? பல சோதனைகளை வென்றால்தான் பல மனிதர்களை நீ வெல்ல முடியும். பல விஷயங்களை நீ கற்றுக்கொண்டால்தான் சில விஷயங்களை உதறி தள்ள முடியும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆத்மார்த்தமாக இருக்கும் பொழுது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய விஷயமும் உனக்கு நிலையாக நிற்கும் என்பதனால் தான் இத்தனை நாட்களாக உனக்கு பரீட்சை காலமாக நடந்து கொண்டிருது. ஆனால் இன்றைய நிமிடத்தில் இருந்து ஒவ்வொரு தருணமும் வெற்றிக்குண்டான நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வருங்காலத்தில் பல சாதனைகள் படைக்க போகிறாய், பல சரித்திரத்தை படைக்க போகிறாய். ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் கண்ணீரையும் நீ துடைக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. ஒவ்வொரு நேரமும் ஏன் எனக்கு நடக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த விஷயம் நடக்கவில்லை என்று நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இந்த அழுகையானது தான் இப்பொழுது மிகப்பெரிய மாற்றமாக மலரப்போகிறது. ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் எல்லா விஷயத்திலும் சிந்தித்தும் என்னுடைய அன்பு குழந்தையானது மற்றவர்களுக்கும் ஆறுதல் வாக்கு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அனைவருக்கும் நீ ஒரு ஆசானாக மாறி பல சாதனைகளையும் சரித்திரத்தையும் படைக்கப் போகிறாய். இது உண்மையான வாக்கு என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே. உன்னை உதாசீனம் செய்தவர்களெல்லாம் உன் காலடியில் மிகப்பெரிய விரைவில் வந்து காலடியில் விழத்தான் போகிறார்கள். எப்பேற்பட்ட செய்வினையில் இருந்து உன்னை விடுவித்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாயாக. ஒவ்வொரு நேரங்களும் கண் திருஷ்டியால் பல நோய்களால் நீ அவதிப்பட்டு கொண்டிருந்தாய். அனைத்தையும் உன் சாயப்பா பொறுமையாக இருந்து உனக்கு கடைசி காலம் வரை உன்னுடன் இருக்கிறேன் என்று உனக்கு சத்திய வாக்கு உரைத்திருக்கிறேன். அதனால் இனிமேல் உனக்கு வெற்றி காலம் வந்துவிட்டது. நீ எது எடுத்தாலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. வெற்றி காலம் வந்துவிட்டது. உன் வினைகளை அனைத்தையும் நீக்கி வெற்றியான விஷயங்களை உனக்கு கொடுத்து பல நாள் சந்தோஷத்தை இழந்திருந்தாய் அல்லவா? அந்த பல சந்தோஷம் பல மடங்காக வரும் வியாழக்கிழமை உனக்கு கிடைக்கப் போகிறது. பிறகு என்ன என் அன்பு குழந்தையே, தைரியமாக இரு. இன்னும் பல சந்தோஷங்களும் பல பரிசுகளும் உன் சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். பிறகு எதற்காக வருத்தம்? ஓம் சாயிராம் என் நாமத்தை சொல்லி எந்த காரியத்தையும் தொடங்கு, உனக்கு வெற்றி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே. பிறகு இந்த பதிவினை பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் அன்பு குழந்தையே. ஆன்லைன் மூலியமா 3 மாசத்துக்கு நம்ம நாணயம் வழங்க போறோம். இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க. ஏன்னா கால்ஸ் எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும். அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க. மீதி அவங்களே தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த நாணயம் உங்களுக்கு எண்ணி 12 நாட்கள்ல பல பிரச்சனையை தீர்த்து கொடுக்க போகுது. அது படன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல செய்வன பிரச்சனை, உறவு பிரச்சனை, இல்ல பிசினஸ் எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் பல உதவிகளை செய்ய போகுது. அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா 3 மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு, நீங்க புக் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா. நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம். இந்த சாரி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி கொடுக்க போகுது தங்க பிள்ளைகளா. அதுவும் முக்கியமா திருமண தடை. ஏன் அப்படின்னா இந்த
சாரியை நான் வந்து அம்பாள் கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதலை அம்பாள் கிட்ட சொல்லலாம். இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மிராக்கல் நடந்திருக்கு. இந்த வருஷமும் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன். உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? ரொம்ப சந்தோஷம்.